வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கன்ஸ்ட்ரக்ட் த அன்னோட்டேட்டட் பாஸ் ட்ரீ ஃபார் த ஃபாலோவிங் எக்ஸ்பிரஷன். எப்படி ஒரு அன்னோட்டேட்டட் பாஸ் ட்ரீ வந்து ஜென்ரேட் பண்ணோம்னு உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது 3+4 * 5+6 யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளம் தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அண்ட் கிவன் த சின்டாக்ஸ் டிரெக்டட் டெஃபினிஷன் பிலோ. ஸோ இங்கே கீழே நம்மளுக்கு கிராமர் ப்ரொடக்ஷன் ரூல்ஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு பாஸ் ட்ரீயை ஜென்ரேட் பண்ண போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இவங்க கொடுத்த ப்ரொடக்ஷன்ஸை எடுத்து நம்ம எழுதிக்கணும். ஸோ எடுத்து எழுதியாச்சு பாருங்கள். ப்ரொடக்ஷன்ஸ்னு போட்டு அந்த ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இங்கே எழுதிக்கங்க. எழுதிட்டு இதுக்கு செமாண்டிக் ரூல்ஸ் எழுத போகிறோம். இதில் 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, நான் டெர்மினல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம விஏஎல்னு டாட் வச்சு எழுதணும். ஓகேங்களா? டெர்மினல்ஸ் அதாவது ஐடின்னு வர இடத்துல மட்டும் ஐடி டாட் என்ட்ரின்னு நம்ம எழுதுவோம். இதுவே டிஜிட்னு வர இடத்துல நம்ம நார்மலாக டிஜிட் டாட் லெக்ஸ் வேல்னு எழுதுவோம். ஓகேங்களா? இது 3 விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ நான் டெர்மினல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே விஏஎல்னு எழுதணும். டிஜிட் வர இடத்துல டாட் லெக்ஸ் விஏஎல்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு இதுவே ஐடி வர இடத்துல ஐடி டாட் என்ட்ரின்னு எழுதணும். ஸோ இந்த 3 விஷயம் தெரிஞ்சிச்சின்னா ஈஸியாக செமாண்டிக் ரூல்ஸ் எழுதிடலாம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷனாக இருக்கீங்க. எல் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் இ, அதாவது எல் ஆரோ இ. ஸோ எல் வந்து ஒரு நான் டெர்மினல். ஸோ எல் டாட் வேல்னு எழுதணும் ஈக்குவல் டு இ டாட் வேல். இதுக்கும் அப்படி தானே, இ டாட் வேல் ஈக்குவல் டு டி டாட் வேல். கிண்ண இருக்கீங்க இ டாட் வேல். ஸோ ஆரோ இருக்க இடத்துல ஈக்குவல் டு போடணும். ஈக்குவல் டு இ1 டாட் வேல் ப்ளஸ் டி டாட் வேல். நெக்ஸ்ட் டி இருக்குங்களா? ஸோ டி டாட் வேல் ஈக்குவல் டு எஃப் டாட் வேல். நெக்ஸ்ட் டி டாட் வேல் இந்த ஆரோ இருக்க இடத்துல ஈக்குவல் டு டி1 டாட் வேல் ஸ்டார் எஃப் டாட் வேல். இது எல்லாமே நான் டெர்மினல்ஸ் தான். நெக்ஸ்ட் எஃப் டாட் வேல் ஈக்குவல் டு இ டாட் வேல். இந்த ப்ராக்கெட்லாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த ப்ராக்கெட்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டோம் செமாண்டிக் ரூல்ஸில். நெக்ஸ்ட் எஃப் ஆரோ டிஜிட். அப்போது எஃப் டாட் வேல் ஈக்குவல் டு இந்த டிஜிட் என்னது, இதுக்கு நான் வேறு மாதிரி எது சொல்லியிருக்கேன் இல்லையா? டிஜிட் வந்து வரும்போது நம்ம என்ன பண்ணோம், டிஜிட் டாட் வச்சுட்டு லெக்ஸ் வேல்னு எழுதணும். வெறும் வேல் எழுதாமல் லெக்ஸ் வேல்னு எழுதணும். ஏன்னா டிஜிட்ஸில் என்னது ஒரு நம்பர்ஸ் தானே. ஸோ அதை வந்து லெக்ஸ் வேல்னு எழுதணும். இதுவே இந்த இடத்துல ஐடின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஐடி டாட் என்ட்ரின்னு எழுதணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு செமாண்டிக் ரூல்ஸை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். ஏன் இந்தமாரி டாட் வச்சு எழுதுனோம்னா இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் ரூல்ஸ்க்குமே என்ன இருக்கும்னா ஒரு ஆட்ரிபியூட்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஜென்ரல் ஆட்ரிபியூட் ப்ரொடக்ஷன் ரூல்ஸ் நம்ம பயன்படுத்துறது இந்த டாட் வேல் தான். அதனால தான் இங்கே மாதிரி ப்ரொடக்ஷன் ரூல்ஸில் செமாண்டிக் ரூல்ஸ் வரும்போது அதை கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு டாட் வேல் வச்சு எழுதுறோம். ஸோ இதுதான் மொதல் ஸ்டெப்பு. இப்போ ரெண்டாவது ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணோம்னா கொஷின் என்ன இருக்குன்னு பார்க்கணும். அவங்க கொடுத்த எக்ஸ்பிரஷன் என்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க? ஓப்பன் ப்ராக்கெட் 3+4 க்ளோஸ் த ப்ராக்கெட் ஸ்டார் ஓப்பன் ப்ராக்கெட் 5+6 க்ளோஸ் ப்ராக்கெட். இதை எடுத்து கீழே எழுதிக்கணும். இது நீங்கள் எப்படி போகணும், பாட்டம்லேருந்து அப்பில் போகணும். ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. அதான் இதுக்கு பேர் லாஜிக்னு ஹெட்டிங் போட்டு எழுதிக்கங்க. எழுதிட்டு அப்புறமா நம்ம ட்ரீயை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்க? ஓப்பன் ப்ராக்கெட் 3+4 க்ளோஸ் த ப்ராக்கெட் ஸ்டார் ஓப்பன் ப்ராக்கெட் 5+6. ஸோ இதுதான் எழுத வேண்டியது நீங்கள். ஓகேங்களா? 3 என்னது? ஒரு டிஜிட். 3 என்னது? ஒரு டிஜிட். ஸோ இந்த ப்ரொடக்ஷன்ஸில் எங்கேயாவது டிஜிட்னு இருக்கா? இந்த இடத்துல இருக்குது. ஸோ நம்ம டிஜிட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ 3க்கு நம்ம என்ன எழுதணும்? டிஜிட். இந்த ப்ளஸ் எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். இந்த 4க்கும் டிஜிட் எழுதலாம். இந்த ஸ்டார் எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். 5 வந்து ஒரு டிஜிட் தானே, ப்ளஸ் 6ம் ஒரு டிஜிட் தானே. இந்த மாதிரி டிஜிட்னு ஃபஸ்ட்டு எழுதியாச்சு. ஓகேங்களா? அடுத்தது இந்த டிஜிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் எங்கே இருக்குது? இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இதுக்கு லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது? இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? ப்ரொடக்ஷன்ஸ் எஃப். அப்போது டிஜிட் நம்ம என்ன எழுதலாம்னா எஃப்னு எழுதலாம். ஸோ எங்கெல்லாம் டிஜிட் இருக்கோ அங்கே எஃப்னு எழுதணும். ஓகேங்களா? இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா டோட்டலாக சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ இங்கே எஃப் ப்ளஸ் எஃப் இருக்குது, இங்கேயும் எஃப் ப்ளஸ் எஃப் இருக்குது. ஸோ இது வந்து அடிஷன். ஸோ இங்கே எங்கேயாவது அடிஷன் இருக்கா பாருங்கள். இதில் அடிஷன் எங்கேயாவது இருக்கா? இந்த இடத்துல இருக்க அடிஷன். அப்போது இந்த எஃப் ப்ளஸ் எஃப் இருக்கிறது நம்ம என்ன சேஞ்ச் பண்ணிடலான்னா
E1 + t ன்னு சேஞ்ச் பண்ணிடலாம். E1 + t, இங்கே f + f இருக்கலாம். ஸோ E1 + t ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது பாருங்கள், E1 + tக்கு என்ன இருக்குன்னு பார்க்கணும். இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் E1 + t எங்கே இருக்குது? இந்த இடத்துல தான் இருக்குது. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? ஈக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போது இந்த E1 + tக்கு பதில் நம்ம ஈன்னு எழுதிக்கலாம். ஸ்டார் இந்த E1 + tக்கு ஈன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடில் E எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போது மேலேயும் E இருக்குது, கீழேயும் E இருக்குது. நீங்கள் பாட்டம் தான் சூஸ் பண்ணணும். ஸோ E இங்கே தானே இருக்குது. ஸோ இந்த ஈக்கு என்ன இருக்குது? F இருக்குது. ஸோ நம்ம F எடுத்து எழுதணும். இந்த ஈக்கு F ஸ்டார், ஈக்கு F. ஸோ இதோட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ F ஸ்டார் F மல்டிப்ளிகேஷன், ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ மல்டிப்ளிகேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ இதில் மல்டிப்ளிகேஷன் எங்கே இருக்குது? ஸ்டார் ஆப்ரேஷன் இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போது T1 ஸ்டார் Fன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? அப்போது இது ரெண்டுமே சேர்ந்தது ஒரே மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் நம்ம என்ன மாற்றிடலாம்? T1 ஸ்டார் Fன்னு மாற்றலாம். இங்கே எப்படி நம்ம அடிஷனுக்கு E1 + tன்னு மாற்றணும், அதே மாதிரி இங்கே F ஸ்டார் F இருக்குது. அதாவது இங்கே மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் இங்கே தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு T1 ஸ்டார் Fன்னு எழுதிப்போம். ஸோ T1 ஸ்டார் Fன்னு எழுதிட்டு, இப்போ இந்த T1 ஸ்டார் எங்கே இருக்குது? ரைட் ஹேண்ட் சைடில் இந்த இடத்துல இருக்குது. அதுக்கு என்ன ஈக்குவல் இருக்குது? T. ஸோ T எழுதியாச்சு. ஸோ T1 ஸ்டார் Fக்கு Tன்னு எழுதியாச்சு. இப்போ அடுத்தது T எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ரைட் ஹேண்ட் சைடில் T எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. ஸோ T எடுத்து T இங்கே இருக்குது, எழுதியாச்சு. இதுக்கு லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது பாருங்கள்? E. ஓகேங்களா? இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் E எங்கே இருக்குது? இதை யூஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை தான் ஃபைனலாக யூஸ் பண்ணணும். ஸோ E. ஸோ இதுக்கு லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது? L. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ஸ்டார்டிங்கில் இருக்குங்களே இந்த L, இந்த Lக்கு எப்படியாவது நம்ம கொண்டு போயிடணும். இதுதான் நம்மளோட வேலையே. அவங்க கொடுத்த எக்ஸ்ப்ரெஷனை இதில் இருக்கிற ரூல்ஸை பயன்படுத்தி எப்படியாவது இந்த Lக்கு போயிடணும். ஓகேங்களா? ஸோ எல்லா ரூல்ஸையும் பயன்படுத்துகிற மாதிரியும் இருக்கணும். ஸோ எப்படியாவது மேலே கொண்டு போயிடுங்க. இது ஒரு லாஜிக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த லாஜிக்கை பயன்படுத்தி அப்படியே டயக்ராம் வரைய போகிறோம். பாஸ் ட்ரீ. ஓகேங்களா? சரி, இப்போது ஃபஸ்ட்டு நேருக்கு இங்கே L. ஓகேங்களா? ஃபஸ்ட் நேருக்கு L. இதில் L இருக்குது தானே? இங்கே பாருங்கள் L. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே L எழுதிக்கணும். ஓகேங்களா? ஸோ L வந்து ஒரு செமாண்டிக் நம்ம என்ன எழுதுவோம்? .valன்னு எழுதுவோம். ஸோ இந்த இடத்துல Lன்னு எழுதிட்டு .valன்னு எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது Lலேருந்து எங்கே போகிறோம்? இப்போது ஈக்கு போகிறோம். ஸோ Lலேருந்து ஈக்கு போகிறோம். Lலேருந்து ஈக்கு போகிறோம். Lலேருந்து ஈக்கு போகிறோம். ஸோ ஈக்கு என்ன எழுதணும்? .val. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ ஈலேருந்து எங்கே போகிறோம்? டீக்கு போகிறோம். ஈலேருந்து டி. ஃபஸ்ட்டு Lலேருந்து ஈக்கு போனோம். அந்த ப்ரொடக்ஷன் இதில் இருக்கா? இருக்குது. Lலேருந்து ஈக்கு இருக்குது. நெக்ஸ்ட் அடுத்தது ஈலேருந்து டீக்கு போகிறோம். ஈலேருந்து டீக்கு போகிற ப்ரொடக்ஷன் இருக்கா? இதில் இருக்குது. ஸோ ஈலேருந்து டி வேல். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் என்ன இருக்குது? டீலேருந்து எங்கே போகிறோம்? T1 ஸ்டார் Fக்கு போகிறோம். ஸோ டீலேருந்து T1 ஸ்டார் F. அந்த T1லாம் நம்ம இங்கே எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ வெறும் டீன்னு எழுதினாலே போதும். ஸோ T ஸ்டார் F. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் அந்த டீலேருந்து T ஸ்டார் F போகிறோம் இல்லையா? அது இருக்கணும் இங்கே. ஸோ டீலேருந்து T1 ஸ்டார் இந்த ப்ரொடக்ஷன் இங்கே இருக்குது தானே? ஓகேங்களா? வேணால் நீங்கள் எழுதிக்கலாம். இங்கே T1 எழுதிட்டு என்ன பேர் வச்சுக்கலாம்? வேல். ஆனால் நீங்கள் இந்த T தான் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? F.val. நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது டீலேருந்து T1 ஸ்டார் F போயாச்சு. அடுத்தது எங்கே போகிறோம்? Fக்கு போகிறோம். ஸோ இதுலேருந்து Fக்கு போகணும். T1லேருந்து F. ஓகேங்களா? Fலேருந்து F போக முடியாது, அதே தானே எழுதியாச்சு. ஸோ T1லேருந்து இப்போ எங்கே போகிறோம்? Fக்கு போகிறோம். ஓகேங்களா? T1லேருந்து Fக்கு போகிறோம், எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே F ஏற்கனவே எழுதியாச்சு, அப்படியே விட்டுடுங்க. இப்போ அடுத்தது Fலேருந்து எங்கே போகிறோம்? ஈக்கு போகிறோம். Fலேருந்து ஈக்கு போகிறோம். ஸோ Fலேருந்து ஈக்கு போகிறோம். ஸோ Fலேருந்து ஈக்கு வரும். ஆனால் அந்த E எங்கே இருக்குது பாருங்கள்? Fலேருந்து ஈக்கு எப்படி போகிறோம்? ஒரு ப்ராக்கெட் இருக்குது, அந்த ப்ராக்கெட்டோடு எழுதணும். ஸோ Fலேருந்து ஈக்கு போகிறோம், ஆனால் அந்த ப்ராக்கெட் போட்டு தான் நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? ஸோ Fலேருந்து ஈக்கு போகிறோம், அந்த ப்ராக்கெட்டும் நம்ம தனித்தனியாக பிரித்து காட்டணும். ஓகேங்களா? சரி, அதே மாதிரி இந்த Fக்கு நம்ம என்ன எழுதுவோம்? வேல்னு எழுதுவோம். VAL. ஸோ இங்கேயும் Fக்கு வேல்னு எழுதியாச்சு. இந்த ஈக்கும் நம்ம என்ன எழுதணும்? வேல்னு எழுதணும். .val. இந்த ஈக்கும் .val. ஓகேங்களா? இப்போ ஈ கிட்ட வந்தாச்சு.
ஸோ ஈலேருந்து எங்கே போகிறோம்? E1 + t இருக்குதானே ப்ரொடக்ஷன், ஈலேருந்து E1 + t. ஓகேங்களா? ஸோ ஈலேருந்து E1 + t போகிறோம். ஸோ ஈலேருந்து E1 + t. அதே மாதிரி இந்த ஈலேருந்தும் E1 + tக்கு போகிறோம். இப்போ எல்லாத்துக்கும் நம்ம என்ன வைக்கணும்? வேல்னு எழுதணும். VAL, இங்கேயும் VAL. ஸோ இந்த இடத்துலையும் VAL, இந்த இடத்துலையும் VAL. ஸோ அந்த வேல்யூ எழுதிடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது, இப்போ E1லேருந்து எங்கே போகிறோம்? Fக்கு போகிறோம். Tலேருந்து Fக்கு போகிறோம். E1லேருந்து F, Tலேருந்து F. ஸோ ஃபஸ்ட் நல்லா கவனிங்க. E1லேருந்து Fக்கு போகிறோம், Tலேருந்து Fக்கு போகிறோம். இப்போ நம்ம செக் பண்ணணும். E1லேருந்து F, இங்கே லெஃப்ட் சைடில் எங்கேயாவது E1 இருக்கா? இல்லை. ஸோ E1லேருந்து Fக்கு போக முடியாது. ஓகேங்களா? Tலேருந்து Fக்கு போக முடியுமா? Tலேருந்து Fக்கு போக முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா பாருங்கள், Tலேருந்து Fக்கு போக முடியும். ஸோ Tலேருந்து F இங்கே மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கேயும் Tலேருந்து Fக்கு மார்க் பண்ணியாச்சு. ஸோ மார்க் பண்ணிட்டு இங்கே VALனு எழுதிக்கணும். இப்போது ஈலேருந்து எப்படி Fக்கு போகிறது? ஸோ நம்மளோட டார்கெட் என்னது? E1லேருந்து Fக்கு போகணும். ஸோ E1நாலும் ஒன்று தான், ஈனாலும் ஒன்று தான். ஓகேங்களா? எல்லாம் ஒன்று தான். ஸோ ஈலேருந்து எப்படியாவது Fக்கு போகணும். அது எப்படி போகலான்னா, ஈலேருந்து Tக்கு போயிட்டு Tலேருந்து Fக்கு போகலாம். இதை பாருங்கள், ஈலேருந்து Tக்கு போயிட்டு அப்புறம் Tலேருந்து Fக்கு போகலாம். இப்படி போக முடியும். ஈனாலும் ஒன்று தான், E1நாலும் ஒன்று தான். ஸோ ஓகேங்களா? ஸோ E = E1. அப்போ இதை நம்ம ஈன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். ஈலேருந்து Tக்கு போயிட்டு Tலேருந்து Fக்கு போகலாம். ஆனால் நம்ம எப்படியாவது என்ன போயிடணும்? Fக்கு போயிடணும். அதாவது தான் இங்கே எழுதியிருக்கேன். எப்படியாவது E1லேருந்து Fக்கு போகணும், Tலேருந்து Fக்கு போகணும். Tலேருந்து ஈஸியாக Fக்கு போயிடலாம். ஏன்னா நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் இருக்குது. E1லேருந்து F டேரெக்டாக ப்ரொடக்ஷன் இல்லை. அதனால் நம்ம எப்படி போகலான்னா, ஈலேருந்து Tக்கு போயிட்டு Tலேருந்து Fக்கு போகலாம். ஸோ E1ம் E ஈக்குவல் தானே? ஓகேங்களா? சரி, இப்போ ஃபைனலாக Fலேருந்து எங்கே போகிறோம்? டிஜிட்டுக்கு போகிறோம். ஸோ Fலேருந்து டிஜிட் இருக்கா? இருக்குது. அப்போது இதுலேருந்து லாஸ்ட்டில் டிஜிட்டுக்கு போகிறோம். ஸோ டிஜிட் நம்ம என்ன எழுதணும்? லெக்ஸ் வேல்னு எழுதணும். டிஜிட்டுக்கு எப்பயுமே லெக்ஸ் வேல்னு எழுதணும். ஸோ LEXVAL. அதேமாதிரி இங்கேயும் டிஜிட் டாட் லெக்ஸ் வேல். ஸோ இங்கேயும் டிஜிட் டாட் லெக்ஸ் வேல், இங்கேயும் டிஜிட் டாட் லெக்ஸ் வேல். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அன்னோட்டேட்டட் பார்ஸ் ட்ரீ. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு வேல்யூஸ் பார்க்க போகிறோம். வேல்யூஸ் எழுதலாமா? சரி, நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இதில் வந்து ஃப்ளோ ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ 3 + 4 * 5 + 6. ஸோ ஃபஸ்ட்டு டிஜிட் 3, நெக்ஸ்ட்டு டிஜிட் 4, நெக்ஸ்ட்டு டிஜிட் 5, நெக்ஸ்ட்டு டிஜிட் 6. ஓகேங்களா? இப்போது 3 இந்த Fக்கு போகும், Tக்கு போகும், E1க்கு போய்டும். ஸோ இந்த இடத்துல 3 வந்துடும். இப்போ அடுத்தது இந்த 4ம் அப்படியே போயிட்டு இந்த இடத்துல வந்துடும். 5 அப்படியே இந்த இடத்துக்கு போயிட்டு இந்த இடத்துல வந்துடும். 6 அப்படியே போயிட்டு இந்த இடத்துல வந்துடும். ஏன் இந்த இடத்துல வந்து நிற்குதுன்னா, இங்கே ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. அப்போது 3 + 4 என்னது 7. இந்த 7 இங்கே வந்துடும். 5 + 6 என்னது 11. ஸோ இந்த 11 இங்கே வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த 7 தான் இங்கேயும் போகும், இந்த 7 தான் இங்கேயும் போகும். நெக்ஸ்ட் இந்த 11 தான் இப்போ இந்த Fக்கு போகும். ஸோ இங்கே ஒரு ஆப்ரேட்டர் வந்துச்சு. 7 * 11. 7 11s are 77. இந்த 77 இங்கே வந்துடும், இங்கே வந்துடும், இங்கே வந்துடும். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு ஆன்சர் 77 வரும். ஸோ இப்படி தான் வந்து கம்பைலர் பண்ணுது இவ்வளோ வேல்யூ. ஓகேங்களா? சரி, இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ரொடக்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருவாங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம பார்ஸ் ட்ரீ ஜென்ரேட் பண்ணோம், அன்னோட்டேட்டட் பார்ஸ் ட்ரீ. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.